சிடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ என்னுடைய தங்க குழந்தை. எனவே நான் உன் வீட்டு வாசலுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வந்துள்ளேன். குழந்தையே, உன் சாய் தந்தையை நீ வரவேற்பாயா? இன்று பாபா மிக மிக அற்புதமான செய்தியுடன் உன்னுடன் பேச வந்துள்ளார். பாபா இன்று நம்மிடம் என்ன சொல்ல வந்துள்ளார் என்பதனை கேட்போம். அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்கும் தங்க வாழ்க்கையை நான் உனக்கு வழங்குவேன். உங்கள் மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொண்டு சிறிதும் கலக்கம் இல்லாமல் சந்தோஷத்துடன் கேள் என் குழந்தையே. நான் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். உங்கள் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக மட்டும் ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் உனக்காக மட்டுமே வாசலில் வந்திருக்கிறேன். நீ செல்லும் எல்லா இடங்களிலும் நான் இருப்பேன். இந்த உலகத்தை சுற்றி திரிவேன் குழந்தையே. ஏனென்றால் இந்த உலகம் என் வீடு. நான் உன்னில் இருக்கிறேன். நான் உன் வீட்டிலும் இருக்கிறேன். இப்போது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இப்போது உன் முழு வாழ்க்கையும் நீ நினைத்தது போல் அழகாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போது நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் மனதில் உள்ள அனைத்து சுமைகளையும் சுமக்க நான் தயாராக இருக்கிறேன். நீ எப்போதும் எனக்கு எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வாய் என்று யோசித்து கொண்டே இரு. உன் தீர்க்கப்படாத பிரச்சனைக்கு நான் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவேன். எதற்கும் பயப்படாதே, யாரையும் தேடாதே, யாரையும் குறையும் கூறாதே. உன் சாயப்பா என்ன சொல்கிறார் என்று உனக்கு புரிகிறதா? உன் வாழ்க்கை நிம்மதியாக வாழ். எந்த குழப்பமும் செய்யாதே. எதற்கும் எதிராக போராடு. உன் குடும்பம் நன்றாக இருக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்வேன். கவலைப்படாது. இதுவரை நீ பல சிரமங்களையும் பிரச்சனைகளையும் காத்திருந்தாய். அவற்றை பற்றி கவலைப்படாதே. ஏனென்றால் இனி இந்த சிரமங்களை சந்திக்க மாட்டாய். நீ விரும்பினாய். உங்கள் எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன். இன்று முதல் உங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். இனிமேல் நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த வேலை நடக்குமா இல்லையா என்று நினைத்து அங்கே நிற்காதீர்கள். நான் நிச்சயமாக அந்த வேலையை முடிப்பேன். தங்கம் போன்ற வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் அவசரத்தால் உங்கள் அழகான மற்றும் நல்ல வாழ்க்கையை இழக்காதீர்கள். உங்களுக்கு எந்த தீங்கும் வர விடமாட்டேன். நான் உங்கள் கையை ஒருபோதும் விடமாட்டேன். உங்களுக்கு எதிராக எதுவும் இல்லை. பாபா யாரோ ஒருவரின் எண்ணங்களை தவிர வேறு என்ன சொல்கிறார்? நான் உண்மையை சொன்னேன். முதலில் உன்னிடம் உள்ள அந்த பயனற்ற எண்ணங்களை அகற்று. உன் தந்தையை நம்பு. எல்லாம் நன்றாக நடக்கும். எந்த குறையும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறாய் இல்லையா? நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து உன் கைகளில் வைப்பேன். ஆனால் நீ எல்லாவற்றிற்கும் கொஞ்சம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டிருக்க வேண்டும். எதற்கும் பயப்படாதே. உனக்கு இந்த அப்பா இருக்கும்போது நீ பயப்பட ஒன்றுமில்லை. நீ மிகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த தைரியத்துடன் உன்னில் ஒரு தைரியத்தை வெளிக்கொண்டு வா. பயத்தால் தைரியம் மறைக்கப்படுகிறது. பயத்தை வென்று தைரியத்தை காட்டு. உங்களிடம் தைரியம் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். அதேபோல் உங்கள் மீது நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இதை செய்ய முடியும் என்று நீங்கள் உறுதியாக நம்பும் போது நீங்கள் நிச்சயமாக அதை அடைவீர்கள். உங்கள் சாய்பாபா ஒவ்வொரு பணியிலும் உங்களுக்கு உதவுவார். நீங்கள் தனியாக செய்ய முடியாத பணியில் நான் உங்கள் கையை பிடித்து உங்களை முன்னோக்கி வழிநடத்துவேன். நினைவில் கொள்ளுங்கள், நன்மையை நோக்கி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் சாய்பாபாவும் இருப்பார் என்று கூறுங்கள். நீங்கள் என்னை மறக்கும் போதெல்லாம் என் வார்த்தையை கேளுங்கள். உங்கள் சாய் தந்தை எப்போதும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஒருபோதும் மறக்க நினைக்காதீர்கள். நீங்கள் என் மீது நம்பிக்கையை வளர்த்து கொண்ட நாளில் என் தந்தை எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் என்று நீங்கள் நினைக்க ஆரம்பிக்க வேண்டும். அன்று முதல் இன்று வரை நான் எப்போதும் ஒவ்வொரு கணமும் என் குழந்தையை பாதுகாத்து வருகிறேன். நீங்கள் அதை கவனிக்கவில்லை. நீங்கள் எந்த நாளிலும் என்னை பார்க்க வந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நான் எப்போதும் என் குழந்தையை கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன். நான் ஏதாவது ஒரு வடிவத்தில் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன பிரச்சனையை எதிர்கொள்கிறீர்கள், நான் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் என் குழந்தையின் வாழ்க்கைக்காக நான் நிச்சயம் ஒரு செய்தியை அனுப்புவேன். அது யார் மூலமாகவும் உங்களை அடையலாம். கொஞ்சம் கவனமாக இருங்கள். யார் சொல்வதையும் கேளுங்கள். ஆனால் எல்லாவற்றையும் கேட்காதீர்கள். உடனடியாக அவசரமாக முடிவும் செய்யாதீர்கள். யாரும் சொல்லும் வார்த்தைகளை பற்றி சிந்தியுங்கள். அதற்காக அதையே சிந்தித்து கொண்டு உங்கள் மனதை ரணப்படுத்தி கொண்டும் இருக்காதீர்கள். மீதமுள்ளவற்றையே அங்கேயே விட்டுவிட்டு யாரையும் காயப்படுத்தாதீர்கள். அனைவருக்கும் பரவாயில்லை என்று சொல்லுங்கள். உங்களுக்கு பிடித்ததை செய்துவிட்டு செல்லுங்கள். உங்கள் உலகில் எல்லாம் நன்றாக இருக்கிறது. மனிதர்களும் கூட தேவைகள் உள்ளன இல்லையா? அதனால்தான் நீங்கள் ஒவ்வொரு மனிதனையும் புன்னகையுடனும் அன்புடனும் வரவேற்க வேண்டும். நீங்கள் சந்திக்கும் அனைவருடனும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களால் முடிந்தவரை நீங்கள்
ஒருவருக்கு உதவி செய்தாலும் அவருடைய வாழ்க்கை நன்றாக மாறும். அதனால் உங்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும். நீங்கள் செய்த தர்மம் ஒரு நாளும் வீண் போகாது. ஓம் சாய்ராம்.